தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 1ஆம் தேதி. ஞானத்தை கேட்பதே ஞானமாய் கேட்பது. யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். வேதத்திலே எளிய வல்லமையான ஜெபம் ஞானத்திற்காக தேவனிடம் மன்றாடிய சாலமோன் ராஜாவின் ஜெபம்தான். எல்லா ராஜகுமாரர்களைப் போல சாலமோனுக்கும் ராஜ்யம் மற்றும் போர்க்காரியங்கள் போன்றவற்றில் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவன் மற்ற ராஜாக்களைப் போல சிங்காசனத்தில் ஏறி ஆட்சி செய்ய துவங்கவில்லை. காரணம் இந்த ஜெபத்தில் காணப்படுகிறது. ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். அவனது ஜெபத்திலே 2 காரியங்கள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவனும் அவன் ஜனங்களும் அவனுடையவர்கள் அல்ல, தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவனுக்கு பிரியமானதை அவனால் செய்ய முடியாது. 2வதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நன்மை தீமை இன்னதென்று வகையறுப்பது அவனுக்கு முக்கியமாக இருந்தது. ஞானம் நம் அனுதின வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒன்று. ஒரு காரியத்தினுடைய உள்ளான ரகசியங்களை அறிந்து கொள்வதுதான் ஞானமாய் நாம் இருக்கிறோம் என்று நமக்கு காட்டுகிறது. நல்லவைகளையும் தீயவைகளையும் வேறு பிரித்து பார்த்து நல்லவைகளை தேர்ந்தெடுக்கும் வல்லமையும் ஞானம் என்று சொல்லலாம். ஞானம் தேவனிடமிருந்து வருகிறது. ஞானம் வேண்டுமென்று கேட்பவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது அவரை அங்கீகரிப்பது, அவருடைய பிரசன்னத்தை போற்றுவது, உணர்வது மற்றும் அவர் செய்ய சொல்லும் சிறிய காரியங்களை கூட அனுதின வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதும் ஆகும். இதுவே ஞானம். சாலமோன் ஞானத்தை கேட்டபோது தேவன் எல்லாவற்றையும் கொடுத்தார். செல்வம், நீடிய ஆயுள், பல சிறப்புகள், எல்லாவற்றிற்கும் மேலாக சமாதானத்தை கொடுத்தார். இன்றே ஏன் தேவனிடம் நீ ஞானத்தை கேட்க ஆரம்பிக்க கூடாது? ஞானத்தை கேட்பதே ஞானமாய் கேட்பதாகும். இயேசு கிறிஸ்து நமது ஞானமாய் இருக்கிறார் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.